அண்ணா மணியண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கண்ணா. ஏன்னா எப்படின்னா காசு சேமிக்கிறது, எப்படி 10 ரூபா சம்பாதிக்கிறது, ஒரு ஐடியா சொல்லுங்களே பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன். ஆனா சிம்பிளா நான் தான் சொல்றேன், கழுது கட்டை கொண்டு போய் 100 ரூபாய் கொடுத்தோம்னாக்கா அது அப்படியே தின்றும். ஆமா. ஆனா அந்த கழுதைக்கு தெரியாது அதுல 10 கிலோ பேப்பர் வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு. அந்த 100 ரூபாய் வச்சு 10 கிலோ பேப்பர் வாங்கி சாப்பிடலாம். 100 ரூபாய் வச்சு 10 கிலோ பேப்பர் வாங்கி சாப்பிடலாம். அந்த கழுதைக்கு தெரியாது. தெரியுமில்ல, அந்த மாதிரிதான் 10 ரூபாய் 100 ரூபாய் சேர்த்து வச்சாதான் வர முடியும். உடனே டாப் கியர்ல போட்டு வண்டி மூவ் ஆனா மூவ் ஆகுது. செகண்ட் கியர் தேர்ட் கியர் போட்டு படிப்படியா போனாதான் வண்டி போகும். 10 ரூபாய் சேர்த்து வைக்கணும், செலவு பண்ணக்கூடாது. 10 ரூபாய் சேர்த்து வச்சா மேல வர முடியும். நம்ம ஒரு சிறு தொழில் தொடங்கலாம். அதுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாத்துக்கோங்க. எப்படின்னா, சேலை வாங்கினா பாவாடை ஃப்ரீ. அண்ணா என்ன சொல்றீங்க? சேலைன்னா பாவாடை ஃப்ரீ. எந்த மாதிரி? எப்படின்னா அப்புறம் சேலை 130 ரூபா. சேலை 130 ரூபா. ஓகேண்ணா. 30 புடவை. 30 புடவைக்கு 30 பாவாடை ஃப்ரீ. காம்போ ஆஃபர். 30 புடவை வாங்கினா 30 சேலை வாங்கினா 30 பாவாடை ஃப்ரீயா? 30 பாவாடை ஃப்ரீ. பம்பர் ஆஃபர். பம்பர் ஆஃபர் எப்படி? சூப்பர்ண்ணா. இங்க பாருங்க, பாவாடை எம்ப்ராய்டிங் தெரியுதுங்களா? அட்டகாசம்ண்ணா. எம்ப்ராய்டிங் தெரியுதா இல்லையா? உங்க தயாரிப்புலனா? இங்க சொந்த ஓன் ப்ரொடக்ஷன். நாங்களே சொந்த தயாரிப்பு. ஆமா. இங்க பாருங்க, ஓவர்லாக் பாத்தீங்களா? ஆமாண்ணா, ஓவர்லாக் கூட ஃபுல் இன்டர்லாக் பண்ணிருப்பேன். 7 பட்டு பாவாடை. 7 பட்டு 6 பட்டு நடத்தி போறாங்க. 7 பட்டு பாவாடை நிறைய சாட் எடுத்து வச்சுக்கோங்க. 7 பட்டு பாவாடை. 30 புடவை வாங்கினா 30 பாவாடை ஃப்ரீ. 30 சேலைக்கு 30 பாவாடை. 100 சேலை வாங்கினா 100 பாவாடை ஃப்ரீ. அடேப்பா, அள்ளிக்கலாமே. அச்சம் பாத்தீங்களா? பம்பர் ஆஃபர். அது ஈரோடு மாங்கல்யத்துல. வந்தா மண் வீடு கூட மாளிகாவும், குடிசை கூட கோபுரமாகும். நன்றி, வணக்கம்.